Hello students, 10th Maths Chapter 2 Numbers and Sequence Exercise 2.9 4th sum video பார்க்கலாம். How many terms of the series 1 cube plus 2 cube plus 3 cube plus etc. should be taken to get the sum 14400? இந்த வேல்யூ கிடைக்கிறதுக்கு எத்தனை டேர்ம்ஸ் இருக்கணும்? இந்த மாதிரி சீரீஸ்ல வந்து எத்தனை டேர்ம்ஸ் அந்த n வந்து என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து கியூப்ல இருக்கிறது n வரை நம்ம எழுதிக்கிறோம். இந்த n தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ 1 cube plus 2 cube plus 3 cube plus etc. plus n cube which is equal to இன்னும் சம் கொடுத்துருக்காங்க sn பதிலாக 14400. ஸோ 14400 அப்படின்னு நம்ம போடுறோம். இப்போ பார்த்துட்டோம் அப்படின்னா இந்த வந்து கியூப் ஃபார்ம்லாம் இங்க இதுக்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்றோம். ஸோ n into n plus 1 by 2 the whole square which is equal to 14400. இந்த ஸ்கொயர் வந்து இங்கிட்டு நான் கொண்டு வரேன். ஸோ ரூட் ஆயிரும். ஸோ n into n plus 1 by 2 which is equal to root of 14400 இருக்கும். இப்போ 12 12s are 144 வரும். அப்புறம் அந்த 00 இருக்கு, அந்த 0 போனோம்னா 120 டைம்ஸ் வந்து இந்த ரூட்டை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா 120 டைம்ஸ் இந்த வேல்யூ வரும். 120 into 120 வந்து 14400. ஸோ n into n plus 1 by 2 which is equal to 120. இந்த 2 இங்கிட்டு நான் மல்டிபிள் பண்ணிடுறேன். இங்க டிவிஷன்ல இருக்கு. ஸோ இங்கிட்டு வரும்போது மல்டிபிளிகேஷன் ஆகும். ஸோ n into n plus 1 which is equal to 120 into 2 அப்படின்னு நமக்கு இருக்கு. 120 into 2 அப்படின்னா 240. அது மாதிரி இந்த n நான் உள்ள மல்டிபிள் பண்றேன். ஸோ n ஸ்கொயர் பிளஸ் n. ஸோ n ஸ்கொயர் பிளஸ் n which is equal to 240 அப்படின்னு இருக்கு. இந்த 240 ஈக்குவல் டு இங்கிட்டு கொண்டு வந்துட்டு நான் சம் ப்ராடக்ட் மெத்தட் யூஸ் பண்ண போறேன். ஃபேக்டரைஸ் பண்ணி நான் பிரிச்சு எழுத போறேன். பாருங்க, n ஸ்கொயர் பிளஸ் n மைனஸ் 240. இங்க பிளஸ் 240 இருக்குது, இங்கிட்டு வரும்போது மைனஸ் 240 which is equal to 0 இருக்கு. இப்போ நம்மளுக்கு 240 நம்ம வந்து ஸ்பிளிட் பண்றோம். ஸோ மைனஸ் 240 ஸ்பிளிட் பண்றோம் அப்படின்னா 15 into 16 வந்து 240 வந்துடும். ஆனா வந்து மைனஸ் வேல்யூ வரணும். அதே மாதிரி நம்மளுக்கு அடிஷன் பண்ணா இங்க என்ன வேல்யூ இருக்கு? 1. ஸோ ரெண்டையும் அடிஷன் பண்ணா நம்மளுக்கு 1 தான் வரும். ஸோ இங்க பாசிட்டிவ் போட்டு இங்க நெகட்டிவ் போட்டோம் அப்படின்னா தான் 16 மைனஸ் 15 வந்து பாசிட்டிவ்ல 1 வரும். அதே மாதிரி இங்க மைனஸ் சைன் இருக்கனால இங்க இன்ட்டு பண்ணும்போது ஒரு மைனஸ் சைன் இருந்தாலும் இங்க மைனஸ் சைன் போட்டுக்கலாம். ஸோ வந்து மைனஸ் 240 வரும். ஸோ மைனஸ் 15 பிளஸ் 16 அப்படின்னு போட்டிருக்கோம். இப்போ n ஸ்கொயருக்கு பக்கத்துல நம்மளுக்கு எந்த ஒரு வேல்யூவும் இல்லை. ஸோ டைரக்டா n மைனஸ் 15 n பிளஸ் 16 அப்படின்னு போட்டுக்கலாம். இப்போ சப்போஸ் இங்க 2 அப்படின்னு வேல்யூ இருந்துச்சு அப்படின்னா டிவைடட் பை 2 ரெண்டுத்துக்கும் போட்டு கேன்சல் பண்ணி அப்புறம் என்னோட இது பண்ணுவோம். ஸோ எந்த வேல்யூ இல்லாதனால நம்ம டைரக்டாவே போட்டுக்கிறோம். n மைனஸ் 15 n பிளஸ் 16 which is equal to 0. இப்போ n மைனஸ் 15 is equal to 0. அது மாதிரி n பிளஸ் 16 is equal to 0 அப்படின்னு நம்ம ஈக்குவேட் பண்றோம். ஸோ n மைனஸ் 15 is equal to 0 அப்படின்னா மைனஸ் இங்கிட்டு வரும்போது பிளஸ் ஆகும். ஸோ n is equal to 15 அப்படின்னு நமக்கு வேல்யூ கிடைச்சிருக்கு. அது மாதிரி n பிளஸ் 16 is equal to 0. அப்போ n is equal to பிளஸ் 16 இங்கிட்டு வரும்போது மைனஸ் 16 ஆகுது. உங்களுக்கு கண்டிப்பா நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வந்து நெகட்டிவ்ல வராது. ஸோ இட் இஸ் நாட் பாசிபிள். ஸோ n வந்து 15 தான் இருக்கும். Therefore 15 should be taken to get the sum 14400. ஸோ 15 டேர்ம்ஸ் இருக்கணும் இந்த சம் கிடைக்கிறதுக்கு அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. இதோட இந்த சம் முடிஞ்சு. தேங்க்யூ.